கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கடந்த சில வாரங்களாக ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேசத்தில் நடக்கிறதான பல சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேசம் மிகவும் பிசாசனுடைய ஆதிக்கத்தில் அதிகமாய் அவன் தன்னுடைய வல்லமைகளை அதிகமாய் தனக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்பதனாலே அவன் மிகவும் அதிக வேகத்தோடு தன்னுடைய வல்லமையை அவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சாத்தானுக்கு வல்லமை இல்லை, அவனை ஆண்டவர் அழிச்சிட்டாரு. அவனை அழிச்சிட்டாரு. இயேசுவின் நாமத்தினால சாத்தான் அழிந்து போனான். ஆனால் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே அந்த எசபேலின் ஆவி, குடும்பங்களை கெடுக்கிற ஆவி, சபைக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி. ஆகையினால் தான் கடந்த நாட்களிலே எலியா அவ்வளோ பெரிய எலியா, அக்கினி இறக்கினி எலியா தான். ஆனால் அந்த எலியா என்ன செஞ்சாங்க? ஜனங்களை ஆளுகை செய்கிற எலியா எசபேல் எலியாவையே பயமுறுத்தினாலாம். என்ன பார்த்தோம்? எசபேல் என்ற பெயர் என்னவா? அது விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகம், மனிதனை சோர்வுக்குள்ளாக்குற அந்த ஆவி என்ன செய்து மனிதர்களை நடைபெணமாக்கி ஜனங்களை மோசமாய் நடத்தி அந்த பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த எசபேல் யாரை தாக்கும் என்றால் வளர்ந்து வரும் சபைகளை தாக்கும். நீங்க வளர்ந்து வருகிற ஊழியங்களை தாக்கும். அபிஷேகத்தில் வளரும் சபைகள், வார்த்தையில் வளரும் சபைகள், எந்த சபைகள் பாதிப்பாக வரும் என்றால் எசபேல் எந்த சபைக்குள்ளே கிரியை செய்வான் என்றால் வளர்ந்து வருகிற சபை, வார்த்தையில் நிலைத்திருக்கிற சபை, அபிஷேகம் நிறைந்த சபை, இப்படிப்பட்ட சபைக்குள்ளதான் அவன் கிரியை செய்வான். வேண்டும், ஆவியில் வளர வேண்டும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று யார் ஆண்டவருக்காக வாழ்கிறோம், வாழ வேண்டும் என்று எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய எசபேலின் ஆவி பார்க்கும். எசபேல் என்ற வார்த்தைக்கு அடையாளம் முதலாவது ஒரு ஊழியக்காரனுக்கும் அடுத்தது அவர் மனைவிக்கும் பிரிவினை உண்டாக்குறது இந்த எசபேலின் ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுமா? கிறிஸ்தவ குடும்பங்களை பிரிக்கும். இன்னைக்கு இந்த எசபேலின் ஆவி நல்லா கவனிச்சுங்க. ஊழியத்தை பிரிக்கிறது எசபேலின் ஆவி. நீங்க நல்லா பாருங்க, ஊழியத்தை பிரிக்கணும் என்ன புரியுதா? குரூப்பாக ப்ரே பண்ணுவாங்க. கடைசியை பார்த்தா ஆரம்பிச்சது ப்ரேயர் 10 பேரில் ஆரம்பிப்பாங்க, கடைசியில் 2 ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ஆல் நைட் ப்ரேயர்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க, கடைசியில் பார்த்து அந்த ஆல் நைட்டு ஃபுல் நைட்டு ஆஃப் நைட் ஆகிரும். கடைசி 1 hour ப்ரேயர் ஆகும், கடைசியில் ½ hour ப்ரேயர் ஆகும், கடைசியில் இந்த ஜெபமே முடிச்சிருவான். ஜெபிக்கிற குரூப்புக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுவான். சர்ச்சுக்குள்ள விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள அவன் பிரச்சனை பண்ணி விடுவான். நல்ல ஐக்கியமாக இருப்பீங்க, 3 பேர் குடும்பமாக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணி விட்டுருவான். ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்குள்ள இருக்கிற உறவை அவன் என்ன செஞ்சிருவான்? பிளவு உண்டாக்குவான். இது எசபேலின் ஆவி. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க குடும்பங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை உண்டாக்குறது எசபேலின் ஆவி. புருஷ மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்குறது எசபேலின் ஆவி. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பிரிவினை உண்டாக்குறது எசபேலின் ஆவி. அநேக குடும்பங்களை இன்னைக்கு சீரழிச்சிட்டு இருக்கான். அந்த ஆவியை நாம் கண்ணோக்கி அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஆகையினால் தான் அதை எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு அதை எதிர்த்து எலியா கண்டிக்கிறான். இன்னைக்கு நிறைய ஊழியத்திற்குள்ள பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? இந்த எசபேலின் ஆவி ஒழுக்கத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தா அந்த சபைக்குள்ள பிரிவினை உண்டாக்கிடுவான் பிசாசு. நீங்க பாருங்க, ஒழுக்கத்தை நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா நீங்க பிள்ளைகளுக்கு எதிரியா மாறிடுவீங்க. ஒழுக்கத்துக்கு நீங்க எங்கேயாவது நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஒழுக்கத்துக்கு எதிராக பிசாசு என்ன செஞ்சிருவான்? கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். இதனுடைய ஆவியினுடைய வேலை. அடுத்தது, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க? சபையை கண்டித்து பேச முடியல, சபையில உபதேசம் பேச முடியல. சுவிசேஷம் பேசும்போது நல்லா இருக்கும், கிரேஸ் பேசுன ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. கிரேஸ் டீச்சிங், உன் பாவம் மன்னிக்கப்படும், உன் வியாதி குணம், இதெல்லாம் கிரேஸ் டீச்சிங். நீ வீடு கட்டுவ, இடம் வாங்குவ, உனக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், இதெல்லாம் கிரேஸ் ப்ரீச்சிங். இது கேட்கும்போது நல்லா தானே இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, கிரேஸ் ப்ரீச்சிங் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா அதே சமயத்தில் உபதேசத்தை கேட்கும்போது யாருக்கு அது பிடிக்காது பாருங்களேன். பரலோகத்துக்கு போனோமா, நீ இந்த பாவத்தை விடணும்னு சொன்ன யாருக்கு பிடிக்காது. இதுதான் பைபிளுக்கு விரோதமானது. இன்னைக்கு நிறைய மக்கள் அதை தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள். அதுதான் ஊழியத்துக்கு விரோதமாய்
எழும்புகிற பிசாஸ். ஹல்லேலூயா. அப்ப என்னதுங்க, விசுவாசிகள் மத்தியில் விசுவாசிகளை பாவம் செய்வதற்கு அதை கண்டித்து சரி செய்யாமல், அதை கண்டுகொள்ளாமல் அவர்களோடு இணக்கமாக போவதும் என ஊழியக்காரரிடமிருந்து இது கிரியையை போட்டு கிரியையை செய்யும் ஒருவனுக்குள் பெருமையை போட்டு, ஒருவனுக்குள் அந்தஸ்து, பெருமை, சாதி பெருமை, பணப்பெருமை, நான் பெரியவன் என்ற பெருமையை அநேக பெருமையினால் வீழ்ச்சி அடைய செய்கிறது. இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ளே இந்த யேசபேலின் ஆவி என்ன செய்யுமா, எனக்கு இவர் மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிரசங்கம் பண்ண விட மாட்டேங்கிறாரு, ஒரு பாட்டு படிக்க விட மாட்டேங்கிறாரு, ஒரு சாட்சி சொல்ல விட மாட்டேங்கிறாரு. இந்த பெருமையின் ஆவி சபைக்குள்ளே கிரியை செய்யும். சாஸ் என்ன செய்யும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வைக்காது. எனக்கு மைக்கு வேணும், நான் தான் கீபோர்டு போட எனக்கு தெரியும்ல, நான் கிட்டார் போட தெரியும்ல. நீங்கள் நல்லா பாருங்க, உங்களுக்கு ஜஸ்ட் வேணும்னா நீங்கள் யூடியூப்ல ஜஸ்ட் டச் பண்ணி பாருங்க, கிறிஸ்டியன் வர்ஷிப்னு போட்டு பாருங்கள், எல்லா இடத்துல லைட்டு செட்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பாடின ஆராதிச்ச சின்ன வயசில் நீங்கள் பாமாலை பாடியிருப்பீங்க, சின்ன வயசில் கீர்த்தனைகள் பாடியிருப்பீங்க. இன்றைக்கி பாடல்கள் அப்படி இல்லை, எல்லாம் குத்துப்பாட்டு மாதிரி தான் இருக்குது. என்ன இந்த யேசபேலின் ஆவி என்ன செய்யுதா, இந்த ஆராதனை என்பது நல்லா கவனிங்க, ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரிடத்தில் போவோம், நம்ம ஜெபம் பண்றோம், நாம கர்த்தரிடத்தில் போகிறோம். ஆனால் ஆராதிக்கும் போது கர்த்தரே நம்ம இடத்துல வருவார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். ஜெபிச்சா நீங்க ஆண்டவரிடத்தில் போறீங்க, ஆராதிக்கும் போது ஆண்டவரே இறங்கி வருவார். ஆனால் நம்ம ஆராதனை ஆண்டவர் இறங்கி வராரான்னு பாருங்க. இருக்கீங்களா? தயவு செய்து இந்த ஆவிகளை நீங்கள் கண்டுகொண்டு அவைகளை அது என்ன பண்ணிடும், பிசாசு. இன்னைக்கு பாருங்க, சபைக்குள்ள வர வரைக்கும் அவனுக்கு பெருமையே இருக்காது, ஏதோ ஒரு சாதாரணமாக எங்கேயாவது கிடப்பான். ஒன்றும் இல்லை, இந்த ஒற்றுமையை நீங்கள் எந்த இடத்துல ஒற்றுமையை பார்க்கலாம், ஆனால் சபைக்குள்ள ஒற்றுமையை பண்ண முடியாது. ஒரு மனப்பாட்டுக்கு பேச்சே இல்லைங்க. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வோம். உலகத்தானுக்கு அது நல்லா இருக்கும். எல்லாமே அது என்ன சொல்றது, டிரைவர்ஸ் பாருங்க, அவங்க ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க, மாட்டு வண்டிக்காரங்க கூட ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, முடிவெற்ற ஆள்கள் கூட ஒரு சங்கம் இருக்கு, நம்ம நிறைய சங்கங்கள் இருக்கு. ஆனால் ஜெபிக்கிறவங்க சங்கங்கள் ஒன்றா இருக்கவே முடியாது. ஒன்றா இருந்திருக்கும் ஆரம்பிக்கும் போது, இப்போ நாளாக மாறிடும். ஊழியம் ஒன்றா தான் ஆரம்பிச்சிருக்கும், இப்போ நாளாக ஊழியமாக மாறிடும். ஜெபம் ஊழியம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னொரு ஆள் சொல்லுவோம், இன்னொரு ஆள் எனக்கு கேட்ட என்னது, ஆவி ஒத்து போகாதுன்னு போயிடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஆவி செட் ஆகாதும்பாங்க. நல்லா கவனிங்க, ஒரு 2 காலமாடம் கூட எருத மேய்ச்சலாம், ஆனால் எருத நீ ஓட்டுற அந்த மாட்டு வண்டிக்கும் கூட கயிறு இந்த பக்கம் போட்டால் மாடு இந்த பக்கம் போகணுன்னு அர்த்தம், ரைட் சைடில் போட்டால் இந்த பக்கம் போகணுன்னு அர்த்தம். நீங்கள் எதோ தெரிஞ்சு அப்படி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எதோ மாட்டை பிடிச்சி இப்படி நீங்கள் உங்களை தூக்கிட்டு போயிடும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த மாடுக்கு இப்படி இழுத்து அது நிற்கிது, சரிதானா? அதுக்கு புரியுது, எஜமான நிற்க சொல்கிறான், லெஃப்ட் போக சொல்கிறேன், ரைட் போக சொல்கிறேன். ஆனால் மனுஷனுக்கு நீ என்னதான் இப்படின்னாலும் நம்ம கைதான் இப்படின்னு இருக்கும், பைப்பர் மாதிரி, இந்த காருக்கு வர பைப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் மனுஷங்க மாறவே முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, இது கிரியை செய்கிற யேசபேலின் ஆவி. நல்லா கவனிங்க. அப்போ இது என்ன செய்யுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையை பயமுறுத்தும். ஹலோ, இருக்கீங்களா? நல்லா ஜெபிச்சாலும் அவங்கள விட மாட்டாங்க. என்ன இப்போலாம் ரொம்ப ஜெபம் பண்ணுறானே, வசனத்தின்படி வாழணும்னு சொல்லி ரொம்ப பவ்யமாக நீங்கள் நல்ல பிள்ளையா அச்சடக்கமாக நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு அப்படி பைபிளை தூக்கி எப்போவுமே சோதரம் சொல்லி பாருங்கள், உங்களை சொல்லுவாங்க அதிபரிசுத்தவான்ருவாங்க. நீங்கள் அந்நிய பாஷை மட்டும் பேசுவீங்க, 2 வார்த்தைக்கு அதிகமாக பேச மாட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க ரொம்ப மிஞ்சின நீதிமான்பாங்க. நல்லா கவனிங்க, வாயடிச்சா உளருவேன்பா, அமைதியாக இருந்தால் மிஞ்சின நீதிமான்பா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன புரியுதுன்னா, இவன் ஒன்றும் பரிசுத்தமாகவும் வாழ விட மாட்டான், பாவத்திலையும் இருக்க விட மாட்டான். ஒன்றா பாவின்னு இருப்பான், இல்லை பரிசுத்தமாக தான் மிஞ்சின நீதிமான்பான். இவன் இந்த யேசபேலின் ஆவி. நல்லா கவனிங்க, நீங்கள் இதெல்லாமே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹலோ, சோத்திரம். அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான், எளிய அவ்வளோ பவர்ஃபுல் மேன், அவனை என்ன செஞ்சுட்டான், அவனை பயமுறுத்தி சோர்ந்து போக வச்சு அவனை ஜெபிக்க விடாமல் அந்நிய பாஷையில் அவன் பேசுகிற இன்றைக்கி சபைகள் இன்றைக்கி நிறைய அந்நிய பாஷை பேசுகிறத விட்டுட்டாங்க. இன்றைக்கி பாட்டெல்லாமே மெலோடியஸ் சாங் பாடிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, உயிர் வாங்குற மாதிரி தான். ஹல்லேலூயா, உயிரே போயிடும். ஆமென். பிசாசு எப்பவுமே நல்லா கவனிங்க, அவன் என்ன செய்வானா, மனிதருக்குள்ள என்ன செய்வான், ஜெபியுங்கள், அந்நிய பாஷையில் பேசுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவரை கேடயம் நம்மை பாதுகாக்கும், நம் ஊழியத்தை விட்டு தனித்து ஒதுங்கி சேர்ந்து போய் நிற்கிற செய்கிறது அவனுக்கு என்ன தெரியுது,
அப்படின்னா ஜெபிக்கிறவனை அவன் புஷ் பண்ண மாட்டான், அந்நிய பாஷை பேசுகிறவனை என்கரேஜ் பண்ண மாட்டான். நல்லா கவனிங்க, ஜெபிக்கிறவனை இன்னும் முன்னும் தள்ள மாட்டான். இதெல்லாம் ஆவிகளுடைய வேலை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். ஜெபிக்கிறவனோட சேர்ந்தா ஜெபிக்க முடியும், ஆனால் சிலரோட ஜெபிச்சா தூங்கிடுவீங்க. அப்போ அது எசபேலின் ஆவி உள்ள கிரியை செய்துன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த ஊழியத்தை விட்டு தனித்து ஒதுங்கி நிற்கிற வைக்கிறது பிசாசனுடைய வேலை. ஐயோ நான் இதுன்னு சொல்ல மாட்டேன். இயேசுவை பற்றி சொல்லுன்னா ஐயோ நம்ம யாருக்கு, நம்ம என்ன ஊழியத்துக்காக வந்திருக்கோம் அப்படிமோ. இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யாருக்கு பிடிக்கும்? ஆனால் பாட்டு பாடுறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். பாட்டு பாடுறதான் நான் முன்னாடி வந்து நிற்பேமா. ஆனால் சுவிசேஷத்தை சொல்லுன்னா ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிமா. இருக்கீங்களா? அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஜனத்தின் ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிப்பது தான் இதன் நோக்கம். ஆலயத்துக்கு போய் நான் என்ன கண்டேன்? இன்னைக்கு எசபேலின் ஆவி என்ன செய்யும் தெரியுமா? சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சது? சர்ச்சுக்கு போய் என்ன நடந்தது? இது எசபேலின் ஆவி. இது சோர்வின் ஆவியை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ள இது நடக்கு. நிறைய குடும்பங்கள் இது இப்படி பேசும்போது நீங்கள் சேஃப் ஆகிக்கங்க. இது எசபேலின் ஆவி உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்படிங்க? ஜெபிச்சு என்ன நடந்தது? நான் ஆராதிச்சு என்ன கண்டேன்? ஆலயத்துக்கு போய் நான் என்ன கண்டேன்? தசமபாகம் கொடுத்து நான் என்ன கண்டேன்? தினமும் ஜெபம் பண்ணி படிச்சு என்ன பிரயோஜனம்? இனி நான் தேவாலயத்துக்கே போக மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. சர்ச்சுக்கே நான் போக மாட்டேன். இது எசபேலின் ஆவி. எசபேலின் ஆவி வரும்போது நல்லா கவனிங்க. இந்த செய்தியை நான் ஆரம்பிச்சது 2 வாரமாக நான் பேசுகிறேன். அக்கினி இறக்கினி எலியா, அடுத்தது மோசம் போக்கும் எசபேலின் ஆவி. போன வாரம் பேசுனேன். இந்த வாரம் எசபேலின் முடிவை பேசுகிறேன். இந்த 3 வாரத்துக்குள்ள பயங்கர சோதனை, கொஞ்ச நஞ்ச சோதனை இல்லை, பயங்கர உச்சகட்ட சோதனை. என்னைக்கு நான் எலியாவை எடுத்தனும், எலியாவை சோர்வடைய செய்த மாதிரி இந்த எசபேலின் ஆவி அவ்வளோ வேலை செய்யறான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த எசபேலின் ஆவிக்கு இனி அதிகாரமே இல்லைன்னு சொல்ல முடியும். கைகளை வைத்து நிலையில சொல்லுங்களேன், எசபேலின் ஆவி இனி சபைகளுக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. இன்னைக்கு அதுக்கு முடிவு கட்ட போறேன். ஹலோ ஹலோ, ஆவியான உங்களோட பேசுறேன். ஆமென். பாருங்க, தேவாலயத்துக்கு நான் போக மாட்டேன், போய் என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு அப்படின்னா எசபேலின் ஆவி உள்ள கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். தேவாலயத்துக்கு போய் என்ன நடந்தது அப்படின்னு உன் பையன் சொல்றான்னா அவன் இன்னும் உலகத்தில் பேயோட தான் இருக்கிறான்னு அர்த்தம். எசபேலின் ஆவி உள்ள செய்யுது. ஜெபிக்க கூப்பிடும்போது அவன் நீ ஜோமன், நீ ஜோமன் இல்ல, நான் எதுக்கு ஜோமன்? நீ ஜோமன், நீ ஜோமனி தான் நீ ரொம்ப டைரக்டா நீ பரலோகத்துக்கு போறது. ஒரு ஆள் சொல்லிச்சான், அந்த அம்மா என்ன செய்வாங்க, எப்பவுமே அடிக்கடி பைபிள் எடுத்து வாசிச்சு டைரி எழுதிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரர் கிண்டல் பண்ணாராம், ஏய் ஏண்டி எதுக்கிட்டு இப்படி டைரி எழுதி எழுதி தள்ளுற? நீ தான் நரகத்துக்கு போறவளாச்சே, நரகத்துக்கு போறதுக்கு இத்தனை டைரி எழுதுறியா எப்படி? அப்போ அந்த அம்மாட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படி சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னாலும் நான் இந்த வசனத்தை தியானித்து டைரி எழுதிட்டுருக்கேன். ஹலோ, இதுதான் ஆண்டோடைய பிள்ளை. உன் வீட்டில் இருக்கிறவங்க என்ன உங்களை பேக் அவுட் பண்ணாலும், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. கூட வேலை செய்கிறவன் சொல்லுவான், நம்மளை இயேசுவை பார்க்கும்போது கிறிஸ்தவனா அப்படிம்போது ஏளனமாக பார்ப்பான். இன்னைக்கு சொல்கிறேன், ஆலயத்துக்கு போகிறவனை குறித்து தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை திரும்பி சொல்கிறேன், பிரயோஜனம் என்னன்னு கேட்குறவன் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டிலிருந்தே அதை ஆராதனை செய்யணும். நான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடி கர்த்தரின் ஆலயத்தை விட்டு பிரிந்து இனி நான் தேவாலயத்துக்கு போக மாட்டேன், வீட்டிலிருந்து ஆராதனை செய்து கொள்கிறேன், ஆலோசனைகளை கேட்க கூடாதபடிக்கு தனியே உங்களை இழுத்து கொண்டு போய் உங்கள் ஆவிக்குரிய பலனை நீங்கள் இழந்து விட வேண்டும் என்பதே சாத்தான் விரும்புகிறான். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நம்ம வீட்டில் ஜெபம் பண்ண ஆண்டவர் வேண்டான்னு கேட்க மாட்டாரா? சர்ச்சுக்கு போனாதான் ஆண்டவர் கேட்பாரா? 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அங்கே ஆண்டவர் வருவேன்னு சொன்னார்ல, நம்ம குடும்பமாக கூடுன்னு ஆண்டவர் வரமாட்டாரா? ஹலோ, இது எசபேலின் ஆவி. என்ன பைபிள் சொல்லுது, சபை தேவனுடைய சபை நான் உண்டாக்கினேன்கிறார், என் சபை நான் கட்டுவேன். சபை என்பது என்ன? கூடி வருகிற இடம் தான் சபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ வீட்டில் இருந்து ஜெபிக்கிறது வேற, சபைக்குள்ள வந்து தேவனை துதிக்கிறது வேற. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினாராம், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாம். நீ சபைக்குள்ள வந்து தேவனை ஆராதிக்கும் போது தேவன் இங்கே எழுந்தருளினதே தெரியும். ஏங்க வீட்லயே நீங்க போய் பேசுறீங்க, வீட்டில் நீங்க ஜெபிக்கிறது இல்லை, உங்களால தூக்கம் தான் அந்த ஹாலில் படுத்து தூங்குறீங்க, பெட்ரூம் படுத்து தூங்குறீங்க. ஆமாம், உலக பேச்சும் அங்கே தான் பேசுறீங்க, உலக சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் அங்கே தான், உலக நியாயமே பேசுகிற இடம், பரியாசம் பண்ணுறது எங்கே தான், அங்கே உட்காந்து ஆண்டவர் வருவான்னு சொல்லி இதுதான் சபைன்னு உட்காரக்கூடாது. சபை என்பது ஒரு பரிசுத்தமான இடம், சபை என்பது தேவனுடைய ஆலயம். ஒரு உலகத்தானே ஒரு பிறந்த நாள்னா கோயிலுக்கு போகிறோம், ஒரு உலகத்தான் ஒரு கல்யாண நாளாக கோயிலுக்கு எவ்வளோ தூரம் போகிறோம்.
ஒரு விசேஷமாக கோயிலில் கூட்டமாக இருக்கும். எங்கேயும் பாருங்க, எங்கேயுமே தெய்வத்தை கும்பிட்றதுக்கு அவங்க தேடி போகிறான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் சர்ச்சுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு சர்ச்சுக்கு தேடி வர மாட்டோம். ஒரு கல்யாண நாளைக்கு சர்ச்சுக்கு தேடி வர மாட்டோம். இருக்கீங்களா? ஸ்டேட்டஸ் வச்சுருவோம். எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு வரலாம், ஜாலியாக பிக்னிக் போயிட்டு வரலாம். சாத்தான் பயங்கர தந்தரசாலி. அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட பிசாசு இந்த குடும்பத்தை பற்றி பிரித்து தனிமைப்படுத்தி தனிமையினுடைய உணர்ச்சியினால் பாதிக்கப்பட வைப்பது இதன் முக்கிய நோக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில களைப்பை கொண்டு வரும், மனச்சோர்வை கொண்டு வரும், மரணத்தை நாடுதல். யெசபேலின் ஆவி என்ன செய்யுது? எலியா சொல்றான், நான் செத்து போன நல்லா இருக்கணும். சாகணும்னு நினைக்கிறவன் அவன் யெசபேலின் ஆவிக்குள்ள இருக்கிறான். ஒரு நோய் வந்து அவன் சொல்லுவான், ஏன் தான் ஆண்டவர் இந்த கொடுமையை அனுபவிக்கிறார், ஆண்டவர் இவ்வளவு சோதிக்கிறாரு, பேசாம செத்தாவது தொலைலாம், அதையும் பண்ண மாட்டேங்கிறார். சொல்லிடாத, யெசபேலின் ஆவி வந்திருக்குன்னு அர்த்தம். உங்க வாயில சாவு சாவுங்கிற வார்த்தை வருதா, உங்க வீட்டில் எந்த வீட்டில் செத்துப்போ, நான் சாகிறேன், ஒன்னா செத்துப்போன்னு அடுத்தவனை சொல்லுவான், இல்லையா தனக்கே சொல்லுவான். எதுக்கு நான் உயிர் வாழ்ந்துட்டு? இப்படி சொல்றவன் வாழ்க்கையில உண்மையா சொல்றேன், யெசபேலின் ஆவி வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் எலியா செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. எலியா என்ன செய்தான்? அவன் வாழ்க்கையில நான் செத்து போகணும். ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சாவிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தரப்போகிறார். சாவையும் பேயும் ஜெயித்த சிலுவாய், சாவையும் பேயும் ஜெயித்த ஒரு சிலுவாய், வியாதியை ஜெயித்த சிலுவாய், துன்பத்தை இன்பமாய் மாற்றின ஒரு சிலுவாய், பேயை துரத்தி அவனுடைய வல்லமையை அழித்து போட்ட சிலுவாய், ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. மீண்டும் உன்னை பிரிக்கிற, அண்ணன் தம்பியை பிரித்த, புருஷன் மனைவியை பிரிக்கிற, சபையை விட்டு பிரிக்கிற, சபைக்குள்ள குளிநறியும் குள்ளநறியும் உண்டாக்குகிற, ஆமென், அசுத்தத்தை விதைக்கிற, அவிசுவாசத்தை விதைக்கிற, துன்மார்க்கத்தை விதைக்கிற, உபதேசத்தை கெடுக்கிற துஷ்ட பிசாசை அவனை பார்த்து சொல்லுங்க, நீ தோற்கடிக்கப்பட்டுட்ட. இன்னைக்கு ஒருவேளை சமாதானம் எல்லாம் உள்ள வந்திருக்கீங்களா? பிரிவினையோட உள்ள வந்திருக்கீங்க அண்ணன் தம்பிக்குள்ள. இன்னைக்கு சொல்லுங்க, யெசபேலின் ஆவிக்கு நான் என் குடும்பத்தில் இடம் கொடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கே நான் ஒப்புரவாகுவேன். தேவாலயத்துக்கு போகும்போது உன் சகோதரனிடத்தில் உனக்கு ஒரு வேளை குறைவு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீ தேவாலயத்தில் போய் மன்னிப்பு கேட்டு தேவாலயத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவாலயத்துக்கு போகும்போது நீ என்ன செய், முதலாவது காணிக்கை நீ அங்கே வச்சிரு, அதுக்கப்புறம் நீ ஆலயத்தில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீ தேவாலயத்துக்குள்ள வா அப்படிங்கிறாரு. இன்றைக்கு யெசபேலின் ஆவி, ஆமென், இன்றைக்கு யெசபேலுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறார். உன் குடும்பத்துக்கு எதிராய் நின்ற சாவை முடிவு கட்ட போகிறார். ரபகமனா ஷகலபா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? தம்பி, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. சிஸ்டர் உங்களோட, பிரதர் உங்களோட ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு ஒரு முடிவு உனக்கு உண்டு. டெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட். இன்னைக்கு சொல்லு வாயை திறந்து. இனி என் குடும்பத்துக்கு விரோதமா எந்த ஆவி கிரியை செஞ்சது சொல்லு, கெட் லாஸ்ட். இன்னைக்கு அவன் பணம் உனக்கு வேண்டாம், நானு அவனை ஜெபிக்க தூண்டாம பாவம் செய்யறதுக்கு யெசபேலின் ஆவி ஆகாப் ராஜாவை தூண்டினான். எலியாவுக்கு விரோதமா எழும்புக்கு தூண்டினான், ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்ப தூண்டினான். இன்னைக்கு சொல்றேன், எலியாவின் ஆவி உங்கள் மேல் வந்து இருக்கிறது. பிரதர், நீங்க எலியாவின் ஆவி உங்க மேல இருக்கு. சிஸ்டர், எலியாவின் அபிஷேகம் உங்க மேல இருக்கு. இவ்வளவுதானே கிருபை? எப்பா கையை தட்டி தேவனை துதி. எலியாவின் அபிஷேகம் தங்கச்சி. ஓ ஜீசஸ். ஹலோ, இருக்கா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யெசபேல் என்ன செய்யறான்? ஆகாப் ராஜாட்ட போய் சொல்றான், ஹே இன்னைக்கு நீ போய் சொல்லு. ஆகாப் ராஜாட்ட போய் சொல்றான், அவன் பிராணன் என்ன 850 450 பாகால் தீர்க்கதரிசி என்ன செஞ்சானோ அதே அழிவு நான் செய்வேன். அது நான் செய்யாம போன தேவர்கள் எனக்கு பதில் கொடுக்கட்டும். நீ போய் சொல்லு ஆகாப் ராஜாட்ட. ஹலோ, ஆகாப் ராஜாட்ட சொல்றான், எலியாட்ட போய் சொல்லு. காதில் தான் கேட்டான், நான் போதும் கர்த்தாவே, நான் செத்து போறேங்கிறான். ஹலோ, ஆவியான உங்களோட பேசுறேன். காதில் வந்த துர்ச்செய்தியை கேட்காதீங்க, அது யெசபேலின் ஆவி. இன்னைக்கு செய்தி தலைப்பு என்ன தெரியுமா? எந்த யெசபேலும் குடும்பத்தை போட்டு அழிச்சிட்டு இருக்கிறானோ, ப்ளீஸ் எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு ஷட்டர் அடைக்க போறார் கர்த்தர். தம்பி, அந்த தேவனுக்காக நீ வந்திருக்கிற, உன்னை
எவன் உன்னை வீட்டை கட்டக்கூடாது, எவன் உன் கல்யாணம் நடக்கக்கூடாது, எவன் உனக்கு பிள்ளை பெறக்கூடாது, உனக்கு வேலை கிடைக்கக்கூடாது, உனக்கு வருமானம் நடக்கக்கூடாது, எந்த எசபேல் வச்சானோ நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் எசபேலுக்கு முடிவு கட்ட போறாரு. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். போதும். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு திண்டாட்டம், நமக்கு கொண்டாட்டம். பிரதர், எசபேல் முடிவு. உங்க ஆபீஸ் ஓபன் ஆமென் சொல்லுங்க. துர்ச்செய்தியை கேட்காத. உள்ளுக்குள்ள இருக்கிறவன் துர்ச்செய்தியை போடுவான் உனக்குள்ள. அந்த ஆகாப் ராஜாவை தூண்டி விடுவான். ஆகாப் ராஜா தான் உலகத்தின் அதிபதி. அந்த ஆகாப் ராஜாவுடைய ஆமென் சோத்திரம் நிறைய சுத்துதுக்கு கூட ஜெபிக்க விடாதபடி உன காதல ஏதோ போடுறான். அவன் காதல ஏதோ போடுறான். அவன் இப்படி, அவன் இப்படி, இவ இப்படி. எந்த எசபேல் காதல போடுறதுக்கு சொல்றாளோ அவ பேச்ச கேட்காத, கேட்காத. உனக்கே தெரியும், உன்னுடைய லெவல் குறையும் போது தெரியும், ஜெப அளவு குறையும் போது தெரியும். முதல் ஜெபிக்கும் போது அப்படியே உடம்புல சிலுக்கிற மாதிரி இருக்கும். முதல் ஜெபிக்க உட்கார்ந்தாவே அப்படியே மேல மேல அப்படியே என்னமோ ஊற்றுற மாதிரி இருக்கும். ஜெபிக்க உட்கார்ந்தா வேர்த்து ஒளிவேன். இப்ப அப்படி இல்லை. ஜெபம் தூக்கத்தை கொண்டு வருது. இன்னைக்கு ஜெபம் டயர்டை கொண்டு வருது. ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்ட. எஸ், ஆமாவா இல்லையா? நடக்கலையே, கிடைக்கலையே, சுகமாகலையே. இதுதான் கேட்கிற. எசபேல் காதல போடுறான். கேட்காத, கேட்காத. ஒரு இடத்துல எசபேல் காதல தூண்டும் போது ஆகாப் ராஜாவுடைய வேலைக்காரன் ஆமென் புருஷனை ஆளுகை செய்கிற எசபேல். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே பெண்களை பிசாசு ஆளுகை செய்கிறான். ஆண்களை தலையாட்டி பொம்மை மாதிரி வச்சிருக்கிறான். அவ சொல்றதுதான் கேட்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆளுகை செய்யறான். இந்த எசபேல் தான் இந்தியாவை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த எசபேல் சொல்றதுதான் இன்னைக்கு மனுஷன் கேட்டுட்டு இருக்கிறான். மனுஷன் காதுக்குள்ள போடுறான். நீ இதை செய்யு, இதை செய்யு. ஹலோ, எழுதி வச்சுங்க, இந்த டேட் எழுதி வச்சுங்க. நீங்க என்னம்மா, எசபேல் உன் குடும்பத்தை கெடுத்தரக்கூடாது. அதுக்கு இன்னைக்கு முடிவு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி நாவினால் தூஷிக்க மாட்டேன், நான் இனி பிரிவினை பற்றி பேச மாட்டேன், எனக்குள்ள அவிசுவாசத்தை பற்றி பேச மாட்டேன், நான் இந்த பூமிக்குரியவைகளை தேட மாட்டேன். இவைகளெல்லாம் எசபேல் கொண்டு இருக்கிற தந்திரம். மரணத்தை நாடல்ல, நான் ஜீவனை நாடுவேன். ஹல்லேலூயா. இப்போ வசனத்துக்குள்ள போலாமா? வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:9. அங்கே அவன் கெபிக்குள் போய் தங்கினான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள் உண்டாகி, எலியாவே. ஹலோ, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இவனை 2 தடவை எழுப்புறாரு சூடச்செடியிலேருந்து. இவன் என்ன பண்றான்? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான். ஹலோ, போதும். என்ன பாருங்க, வாசிக்கும் போது பைபிளை பாருங்க. திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, அப்பத்தை வாங்க வேண்டியது தூங்க வேண்டியது. தூதன் தட்டி எழுப்புறாரு, எழும்பு எழும்பு. நடந்தான் 40 நாள். நீங்க நிறைய வீட்டில் தூதனை கர்த்தர் அனுப்புறாரு. ஒன்னா ஊழியக்காரன் மூலமா, இல்லை ஏதோ டிவி ஊழியத்தின் மூலமா, இல்லை யூடியூப் ஊழியத்தின் மூலமா, இல்லை எங்கேயாவது ஒரு சுவிசேஷ கூட்டத்தின் மூலமா ஒரு வசனம் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஜனவரி 1க்கு நீங்கள் கேட்குற செய்தி ஒரு 10 நாளைக்கு நடப்பீங்க, அதன்படியே செய்வீங்க. அதிகாலை எழும்புவீங்க, அதிகாலை ஜெபம் பண்ணுவீங்க, அதிகாலை பைபிள் வாசிப்பீங்க, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி அதே இடத்துக்கு தூங்கிட்டு இருப்பீங்க. இதான் நடக்குது. நீங்கள் எதுவுமே ரொட்டீனாக உங்களால் பண்ண முடியாது. ஆமான்னு சொல்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எதுவுமே ரொட்டீனாக பண்ண முடியாது. பைபிள் இன்னைக்கு பாருங்கள், அந்த புது வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, 10 நாள் வாசிச்சு முடிச்சிங்க. இன்றைக்கி வாசிக்கலை. குடும்ப ஜெபம் பண்ணணும் ஆரம்பிச்சிங்க, 2 நாள் பண்ணீங்க, 1 வாரம் பண்ணீங்க, முடிச்சிங்க, அதை ஃபினிஷ் பண்ணிட்டான். எதுவுமே பிசாசு பாருங்க, தொழில் ஆரம்பிச்சான்னா அதை நடத்த விடுவான். ஆனால் ஜெபிக்க ஆரம்பிச்சா ஜெபிக்க விட மாட்டான். பைபிள் வாசிக்க விட்டுருவான். ஒரு 2 நாளைக்கு விடுவான். 3ஆவது நாள் உங்களுக்குள்ள போட்டி வந்துடும். அந்த இடத்துல நானா நீயா, நீயா நானான்னு. ஒன்றும் இல்லை, குடும்பங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஜெபம் வைக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பீங்க. 2 வாரம் நீங்கள் அந்த அண்ணன் தம்பிக்குள்ள ஜெபம் பண்ணுவீங்க, கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் போட்டு. 3ஆவது வாரம் சூன் ஆக்கிடுவான். இவன் மட்டும்தான் ஜெபிப்பானா, எனக்கு ஜெபிக்க தெரியாதா, வந்துடும் அங்கேயே. நல்லா கவனிங்க. 40 நாள் நடப்பீங்க, 40 நாள் தூங்குவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவனு இதே மாதிரி தான். எலியா எத்தனை முறை போனா? 2 முறை ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு. 2 முறை செடிக்குள்ள படுத்தவன் இப்ப கெபிக்குள்ள போய் படுத்தான். கெபிக்குள்ள இருக்கிறது எதுங்க?
அட பேசுங்களா. கெபிக்குள்ள இருக்கிறது எதுங்க? சிங்கம். இவன் உள்ள போயிட்டான் அசிங்கமா. செடிக்குள்ள தூங்குறவன சிங்கம் கெபிக்குள்ள தூங்க வச்சுட்டான். இருக்க விட மாட்டார். இன்னைக்கு சொல்லுங்க, இருக்க விட மாட்டார். தங்கச்சி, தம்பி, நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. சின்ன பிரச்சனைக்கு சோர்ந்து போனீங்க, படுத்துட்டீங்க. கொஞ்சம் அப்பம் கிடைச்சது, கொஞ்சம் வியாதி குணமாயிருக்கும், கொஞ்சம் பலவீனத்தில் மாறி இருப்பீங்க, கொஞ்சம் பணம் வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கும். உடனே போதும் அவ்வளோதான், நீ 40 நாள் ஜம்முன்னு நடக்கிற, அவ்வளோதான். நான் ஜெபிச்சு நடந்தது. கடைசியில் பார்த்தா ஜெபிக்கிற ஆளு இப்போ தூங்க ஆரம்பிச்சிடும். தூதன் தான் கர்த்தர் தட்டி எழுப்பினாரு. பசங்க எங்கப்பா? நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வழியில் போயிட்டாங்க. தட்ட முடியாது, பிள்ளைங்களை அடக்க முடியாது. இன்னைக்கு ஹஸ்பண்டே தடுக்க முடியாது, எதுக்கும் ஒன்றா வருவான். நீ ஊரை சுத்துனா முன்ன ஆளா நிற்பான். ஆனால் வசனத்தை கேட்க கூப்பிடு, வரமாட்டான். எழுதி வச்சுக்க, ஏசபேல் ஆவி. சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடு, ரொம்ப டயர்டா இருக்குல்ல, உன் சோர்வையும் உன் விசுவாசத்தையும், சரி நீ பரலோகம் போனா என்ன, நரகம் போனா என்ன, தொலைச்சிட்டு வந்துடுவேன். கரெக்டா? அட ஆமாவா இல்லையா? 2 நாள் சொல்லி பார்ப்பேன், 3ஆவது நாள் சொல்லுவேன். எங்க தீர்க்க தரிசனம் கிடைக்கும்? அப்படிப்பட்ட இடத்துக்கு போவோம். நீ தீர்க்க தரிசனம் கேட்குற இடத்துக்கு போகாத மகளே, நீ தீர்க்க தரிசியா வாழுன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. எவ்வளவு நாள் அடுத்தவன் பேச்ச கேட்க போவேன்? எனக்கு வந்து தூது சொல்லுவான், நான் போகாத, சாவி விட்டுட்டியே. இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரு, திரும்பி போய் கெபிக்குள்ள போய் படுத்துக்காத. நீ கெபிக்குள்ள இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ அபிஷேகிக்க வேண்டிய ஆளு. யாரு எலியா? 3 வருஷத்துல ஆண்டவர் இவனை உட்கார வச்ச இடம் கேரித்து. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் கொண்டு வந்த இடம் பாகால். பாகாலுடைய கோட்டைக்கு நடுவே. எங்க நீங்க பண்ணுவீங்களா? எங்க இந்த கோட்டை புரியுதா? அந்த மாதிரி கோட்டை நடக்கும்போது நடுவுல போய் நின்றுட்டு கர்த்தரே தெய்வம் உங்களால சொல்ல தைரியம் இருக்க? முதல்ல கெட்ஸ் இருக்கா? இல்ல. எங்க பிரச்சனையே வராது அங்கதான் சுவிசேஷம் சொல்லுவோம். லோயர் மக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவோம். மிடில் இருக்கவங்க யார் போய் சொல்லுவா? அப்பர்ல இருக்க ரேஞ்சில் இருக்கவங்க யார் போய் சொல்லுவா? ஹை கிரேட் இருக்காங்களே அவங்ககிட்ட யார் போய் சொல்லுவா? அப்படி அவங்க BMW போறவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்லுவா? அவங்ககிட்ட நீங்க பேச முடியாது. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்ககிட்ட இல்ல, அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை உங்க கையில் இல்ல. உங்களுக்கு இது போகும்போது இயேசுவ பிச்சைக்கார இயேசுவா தான் பார்த்துட்டு போறீங்க. இல்ல, நீ கெபிக்குள்ள போய் உட்கார்ந்து படுக்காத. அவன் ஜாதியை பார்க்காத, அவன் குலத்தை பார்க்காத, அவன் பதவியை பார்க்காத, அவன் ஸ்தானத்தை பார்க்காத. உனக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. பாப்பா, உங்ககிட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலாம், ஹீப்ரு தெரியலாம், கிரீக் தெரியலாம், ஆனா இயேசுவை தெரியாது. எனக்கு இயேசுவை தெரியுங்கிறேன். எனக்கு லாங்குவேஜுக்கு பிரச்சனையே இல்லை, என் லாங்குவேஜ் ஆவியானவர் தான். பிரதர், உங்களுக்கு செய்ய வேண்டியது கர்த்தர் தடுக்கவே மாட்டாரு. ஆனா உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை கெடுக்கிற எசபேல் ஒன்று காதில் பேசிட்டே இருக்கும். ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் லோன் கிடைச்சி வீடு கட்ட முடியல? எசபேல் பேசும், பயப்படாத, கெபிக்குள்ள போயிடாத, வெளியே வா. இப்ப பாரு, உனக்கு என்ன காரியம்? பொதுவா நீங்க எங்க பிரதர் கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? பொதுவா ஜெனரல் டாக், எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஜெனரலா பேசுறது கரெக்டா சொல்லுங்க. அது இல்லை, எங்க கிளம்பிட்டீங்க? யாரோ சொல்றீங்க, என்னதுங்க? சும்மா அப்படி அது வரைக்கும் போயிட்டு வரலாம் போறேன்பா. கரெக்டா? இதுதான் என்ன காரியம்னு கேட்கிறாரு. எலியாவே, உன்னை சிங்கம் படுக்கிற இடத்துல நீ போய் படுத்துற, அது வந்துருமடா பின்னாடி. சும்மா அப்படி பிராக்டிக்கலா வாசிச்சு பாருங்க, புரியும். செடிக்கு கீழே போய் படுத்தான், ஆண்டர் விடல. கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சான், அப்போ விடல. ஹலோ, சூர செடிக்குள்ள போய் படுத்திருந்தாலும் ஆண்டர் விட மாட்டாரு. கெபிக்குள்ள போய் யாருமே நீ எனக்கு வேண்டாம், எனக்கு அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம், உடன்பிறப்பு யாருமே வேண்டாம், நான் தான் அனாதையாச்சே, விட்டுட்டு அண்ணா பிசாசு தனியா. ஆனா சொல்ல இருந்து இல்லாத மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுதான் கெபி. ஆனா ஆண்டவர் கெபிக்குள்ள கொண்டு வரக்கு சேத்திர கல்ல ஆண்டவர் பப்ளிக்ல வெளிப்படுத்துறதுக்காக. ஆமென். எசபேலு உன் வாயால் எந்த எசபேலுக்கு காதுல உனக்கு சாவு மணி உண்டுன்னு காதுல சொன்னானோ அவன் சாவு மணி நீ பெல் அடிக்க போற. come on everybody, yes. ரிக்கல பவுடக நம்பர பவுடா சிங்க கேபியோ சுளை நெருப்போ. ஓ சிங்க கேபியோ சுளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார், அவரே உன்
அவரே என்னை சேர்ந்து அவரே அவரே ஓ சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சொல்லுவோம். சிங்க கைகளை தட்டி அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சார், சிங்கம் படுகிற இடத்துல உனக்கு என்ன வேலை? எங்க கவனிங்க, வக்கீலுக்கு நீதிமன்றத்துக்கு போலாம், டீச்சருக்கு நீதிமன்றத்தில் என்ன வேலை? டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை, அங்க டீச்சருக்கு ஹாஸ்பிட்டல் என்ன வேலை? விலங்குலையோ? சார், மீன் பிடிக்கிறவனை கூட்டிட்டு போய் கடைக்குள்ள உட்காந்துட்டு பலசரக்கு விற்க சொன்னா அவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது, வலை மட்டும்தான் போட தெரியும். ஆமாவா இல்லையா? அதே தான் கேட்கிறாரு. ராஜாவுக்கே நீ அக்னியை காமிச்சவன், உனக்கு இங்க என்ன வேலை சொல்லுங்களேன். என் கூட இருக்கிறவனுக்கு நான் தண்ணி காட்ட வச்சவரு, என் கூட இருக்கிறவனுக்கு இயேசு தேவன் என்பதை வெளிப்படுத்தினவரு, கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிப்போம் அப்படின்னு ஆர்ப்பரிக்க வச்சவன் கத்தி எடுத்து இதுவரைக்கும் ஒரு காக்காவும் கூட வெட்டுனது கிடையாது. 800 பேர் 850 பேரை போட்டு தள்ளி வந்தவன் பொம்பளை சொன்னதை கேட்டு பயந்து கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சு, ஆண்டவரே நான் செத்து போகக்கூடாது, எவனாவது கண்ணில் பட்டா போட்டு தள்ளிடுவான்னு கெபிக்குள்ள சிங்கம் படுக்கிற இடத்துல படுத்து கிடக்கிறானே. இன்னைக்கு சொல்லட்டுமா, ஆண்டவருக்கு முன்பாக சொல்றேன், உன் வேலையில எந்த யேசபேலின் ஆவி பயப்படுத்தி கொண்டிருந்ததோ, உன் குடும்பத்தை எந்த யேசபேலின் ஆவி, ஒருவேளை அது மாமியார் வழியா வரலாம், ஒருவேளை மருமகன் வழியா வரலாம், ஒருவேளை பிள்ளை வழியா வரலாம், புருஷ வழியா வரலாம், உன் வேலை செய்கிற இடத்துல வரலாம், அந்த யேசபேலின் ஆவிக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், எண்டு முடிவு ஷட் டவுன் பண்ண போறாரு. க்ளோஸ் சாப்டர் க்ளோஸ். ரிசீவ் பண்ணிக்க. ஏதோ பயந்துட்டு இருக்கீங்க, மரண பயம். தம்பி, அப்பா சொல்றாரு, அப்பா சொல்றாரு, உன்னை நிக்க வச்ச இடம் எங்க? உன்னை நிக்க வச்ச இடம் எங்க? நீ தூங்கிட்டு இருக்கிறிய, உனக்கு தானே தூதன் அனுப்புனேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே, ஆவியானவர் என்னோட பேசுறாரு, உன் குடும்பத்தை படுக்க வச்சு எழும்ப விடாதபடி, உன் பிள்ளை வாழ்க்கை எழும்ப விடாதபடி, எதிர்காலத்தில் நீ தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அப்பத்தை சாப்பிட்டவன், மழையை நிறுத்தினவன், அக்னியை கொண்டு வந்தவன், மழையை வர வச்சவன், தடுத்த மழையை நிறுத்தின மழையை ராஜாவுக்கே சொன்னவன், ஜெபிக்க ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி நிமிர்ந்தவன், தேவனுக்கு முன்பாக குனிஞ்சவன், தைரியமா நின்னவன், இன்னைக்கு ஒரு பொம்பளை யேசபேலு கெபிக்குள்ள தூங்க வச்சுட்டான். கர்த்தர் பார்த்தார், யேசபேலை பார்த்து. குட் மெசேஜ் வராதவங்களுக்காக நான் வருந்துகிறேன், தாமதமாய் வந்தவங்களுக்கு நான் வருந்துகிறேன். பைபிள் சொல்லுகிறது. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். எப்ப உனக்கு இங்க என்ன வேலை? அதுக்கு திரும்பி ஆரம்பிச்சான் அதே பழைய ராமாயணம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். 1 ராஜாக்கள் 19:10. தேவனாகிய கர்த்தருக்கு நான் வெகு பக்தியாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்களை இடித்து உமது தீர்க்கதரிசிகள் பயப்பட்டதினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒரு மாத்தம் தான் இருக்கேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களோ. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற வார்த்தை இதுதான். என் வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்டது நான் தான், அபிஷேகம் பெற்றது நான் தான், நான் ஒருத்த மட்டும்தான் ஜெபம் பண்றேன், என் வீட்டுக்குள்ள யாருமே ஜெபம் பண்றது இல்லை, நான் பக்தியா இருக்கிறேன். சார், உங்க பக்தியை வைராக்கியமா சொல்லாதீங்க. பக்தியில வைராக்கியம் இல்லை, வைராக்கியம் இருந்து பக்தியை வாழுங்க. நீங்க திருப்ப உல்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. உல்டா எப்படி பேசுறீங்களா? நான் ஆண்டவருக்காக எவ்வளவு மிஷனரி கொடுக்கிறேன், நான் எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கிறேன். எடுத்து எங்க லீடர் சொன்னாரு, ஐயா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை சொன்னதுக்கு, சாமியல் ஒரு தேன் கூட்டுக்குள்ள வண்டை கொண்டு வந்து வைக்க மாட்டேன்ப்பா அப்படின்னாரு. நல்லா கவனிக்கணும், தேன் கூட்டுக்குள்ள ஒரு வண்டை கொண்டு வந்து வைக்க மாட்டேன். நம்ம தேன் கூட்டுக்குள்ள ஒரு வண்டு இருக்காது, அந்த வண்டா இருந்தா வெளியே போட்டும், தேன் ஈயா இருந்தா உள்ள அந்த கூட்டுக்குள்ள இருக்கும். ஒரு அழிலே சொல்லுங்களேன், மகரந்தத்தில் கிடைக்கிற அந்த மதுரத்தை எடுத்து வந்து தேனி வந்து எப்படியாய் அந்த கூட்டுக்குள்ள தேனை சேர்த்துதோ, இன்னைக்கு சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் வண்டா இருக்காத தேனியா மாறினா உன் வீட்டுக்குள்ள
ஆமென். அந்த தேன் மூலமாய் மற்றவர்கள் பலப்படுவார்கள், பசி ஆறும். கை உயர்த்தி வராம ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நான் இப்படியெல்லாம் இருந்தேன்ல, ஆண்டவருக்கு தெரியாதவன் பக்தியா இருந்தான்னு. சிஸ்டர் ப்ளீஸ் சொல்லுங்களேன், நீங்க ஜெபிக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியாதா? நான் எவ்வளவு நேரம் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் ஏன் செய்யல? இப்படி எது கேட்கிறேன்? எசபேல் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். விண்ணப்பம் கொடுக்கிறது உங்க வேலை, லெட்டர் கொடுக்கிறது உங்க வேலை, செயல்படுவது அவருடைய வேலை. கேள்வி கேட்க உங்களுக்கு அதிகாரமே கிடையாது ஆண்டவர்கிட்ட. ஏன் நடக்கல, ஏன் கிடைக்கல? ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்துருங்க. ஆண்டோட யோசனை ஆழமானவைகள். பைபிள் சொல்லு யோசனை ஆழமா இருக்கும். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. 10ஆம் வசனம், உம்முடைய பலிபீடங்களை என்ன செஞ்சுட்டான்? இடிச்சு உம்முடைய தீர்க்கதரிசியில பட்டயத்தை நான் கொண்டுட்டான். 11ஆம் வசனம், அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தருக்கு முன்பாக அவன் என்ன செய்யறான்? கடந்து போன கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. ஹலோ ஹலோ ஹலோ. இயற்கைக்கு அப்பாற்பட்டமான ஒரு சக்தியை ஆண்டவர் கெபியை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறார். ஹலோ, ஆபிரகாமுக்கு கூடாரத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வந்து காட்டினார். நீ கெபியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே தெரிய நட்சத்திரம் தெரியும். நட்சத்திரம் என்பது இவனுடைய சந்ததியை காண்பிக்கிறார். அவன் கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது நட்சத்திரம் தெரியல, அவன் கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது சாராய் மட்டும்தான் தெரிஞ்சான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வாக்குத்தத்தம் கண்களிலே நட்சத்திரங்களாய் தெரிந்தது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நட்சத்திரங்களாய் நமக்கு தெரிய வேண்டும். சிஸ்டர், இன்றைக்கு ஆண்டவர்களோட பேசுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தது நடக்கல, கிடைக்கிறது, ஆமென், எல்லாமே நடக்கலைங்க, ஆனா கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க. ரெடி? கெபி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார், நீங்க வெளியே வாங்கங்கிற. எது உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களோ ஆவியான சொல்றது, வெளியே வா, வெளியே வா. வெளியே வந்து ஏன் பர்வதத்தில் நெல். இன்னைக்கு சொல்லட்டுமா, இந்த பர்வதம் என்பது என்ன தெரியுமா? ஒரே பர்வதத்துக்கு ஓரமாய் மோசே ஆடுகளை ஓட்டி சென்று போதுதான் முட்செடி நடுவர் அக்னியை தோன்றினது. பர்வதத்தில் நில்லு. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும். பைபிள் சொல்லுது, சகாயம் கிடைக்கும் ஒரு இடத்தை நோக்கி என் கண்கள், நம் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன். என் கண்கள் பர்வதத்தை, நம் மனுஷனுடைய முகத்தை பார்க்கவில்லை, கேட்கவில்லை. நான் பார்ப்பது அவருடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன். தம்பி, இன்றைக்கு ஆவியான உன்னோட பேசிக்கொண்டிருக்கிறார். பர்வதத்தில் வந்து நிற்பேன், சபைக்குள்ள வந்து நிற்பேன், என் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்பேன். என் கண்கள் அவருடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. அது வாசிங்களேன். அப்போ அந்த காற்றடித்த போது அதிலும் அவர் இல்லையா. 12ஆம் வசனம், பூமி அதிர்ச்சி, பின் அக்கினி உண்டாயிற்று, கர்த்தர் அதிலே இருக்கலையா. 3வது 12ஆம் வசனம், அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெம்பியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சத்தம் உண்டாயிற்று. கைகளை உயர்த்துகிறாள். நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும் பாருங்க. மனுஷன் நிறைய அமைதியில் உள்ள வாழ்க்கை தான் விரும்புகிறான். கோயிலுக்கு வர்றதே ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு. அந்த கோயில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் தரலைன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. பலத்த காற்றிலையும் இல்லை, அக்னியிலும் இல்லை, ஒரு மெல்லிய காற்று உங்க மேலே வீச போகுது. அந்த மெல்லிய காற்று வீசின போது எலியாவை கர்த்தர் பார்த்து பேசினாரு. திரும்பி அதே வார்த்தை, மீண்டும் மீண்டும் அதே வார்த்தை. நான் ரொம்ப பக்தியா இருந்தேன், நான் நல்லா ஜெபிக்கிறவன் தானே, எனக்கு மட்டும் ஜெபிக்கிறதுனால ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? கேட்குறீங்களா இல்லையா? சிஸ்டர், கேட்டுதானே? நான் பரிசுத்தமாக தானே வாழ்கிறேன், அப்புறம் ஏன் மனைவி என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்? நான் ஆண்டவர் பக்தியாக தானே இருக்கிறேன், ஏன் குடும்பத்தில் மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லை? ப்ளீஸ் உங்கள் வார்த்தையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்க, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்களா கேட்காதீங்க. ஒரே ஒரு வார்த்தை, சாமுவேலே சாமுவேலே என்று கேட்டபோது அவன் மனுஷங்கிட்ட போய் என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்பான். 3வது முறையும் அவன் சவுண்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஏலி சொல்லுவான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுன்றார். இப்போ ஏலியை போல தான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். மனுஷங்கிட்ட போய் என்ன குறித்து சொல்லுன்னு கேட்காதீங்க சிஸ்டர். நீங்க பேசுறத டைரக்டா நான் அந்த சவுண்டை கேட்கணும்.
நான் கேட்கணும். ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. உங்களை குறித்து ஆண்டவர் உங்ககிட்ட தான் கொடுப்பாரு. இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ஒரு மனுஷன் தவறு செய்தான்னா ஃபர்ஸ்ட் தனிமையாக கூப்பிட்டு கண்டிக்கணும். ரெண்டாவது அவன் தனியாக கூப்பிட்டு கண்டிச்சு அவன் திருந்தலையா, சபையை முன்பாக சொல்லி கண்டிக்கணும். அதையும் சொல்லி திருந்தலையா, மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டுருன்னு பாரு, நான் பார்த்துக்கிறேன் பாரு. போன வாரமே நான் சொன்னேன், உங்க ஜெபத்தை மாத்துங்க. பட்சியும் ஜெபிக்காதீங்க, சிட்சியும் சொல்லாதீங்க. சிட்சியும்னா தண்டியும் சொல்லாதீங்க, ரட்சியும் ஆண்டவரே. பட்சிப்பு அல்ல, சிட்சிப்பு அல்ல, ரட்சிப்பு. தம்பி, எவ்வளவு தூரமா நீ வசனம் கேட்கணும் ஓடி வந்திருக்கே, இல்லை ஆசீர்வாதத்தை தேடுறதுக்கு எங்க வேணா போலாம். நீங்க பேசணும்னு வந்திருக்கீல, நீங்க ஆண்டவனோடு பேசுறாரு மெல்லிய சத்தமா. முதலாவது ஆண்டவர் யார் அபிஷேகம் பண்ண சொல்றாரு? யார? ஆசேகேல். இரண்டாவது யாரு? தமஸ்குக்கு நீ போ, அங்க போய் ஆசேகேலை என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம், யெகூவை நீ அபிஷேகம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, 3 பேரை கர்த்தர் எலியாவுக்காக தராரு. தன்னுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னைக்கு ஆசேகேல் மேலையும் எலிசா மேலையும் யெகூ மேலையும் வச்சுட்டு, இவனுக்கு தப்பினவனை எலிசா போடுவான், நீ போன்ட்டார். கைகளை வைத்து வராமன்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஒருவேளை ஆண்டவர் தாமதிக்கிறார்னா, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வராம பாருங்க, ஆண்டவர் விட மாட்டாருங்க. தயவு செய்து விட்டுறாதீங்க ஆண்டவரை. ஆனால் இவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், எல்லாருமே போட்டு தள்ளிட்டான், எல்லாருமே அவனுக்கு பயந்துட்டாங்க எசபேலுக்கு, நான் ஒருத்தன் மட்டும்தான் தப்பிச்சு உட்காந்துருக்கேன்னு சொல்லும்போது உடனே அடுத்த வசனத்தை பேசுவார் பாருங்க. ஆண்டவர் 18, 19, 18 பாருங்களேன். பாகாலுக்கு முன்பாக முடங்காத 7000 பேர், முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக நான் வைத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவன் நினைச்சா நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன்னு, கர்த்தர் பின்னாடி ஒரு கூட்டத்தை தந்திருக்கிறார். பிரதர்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு ப்ராஃபஸியா வாங்கிக்கிங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க மட்டும்தான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னு. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை ஆண்டவர் எலியாவுக்கு வைத்தார் என்றால், நம்ம சபைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார், இந்த ஊழியத்திற்காக வைத்திருக்கிறார், உங்கள் குடும்பங்களுக்காக வைத்திருக்கிறார். தம்பி, எல்லாருமே உன்னை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பாகாலுக்கு முன்பாக வணங்காத, மண்டியிடாத, முத்தம் செய்யாத, பாகாலுக்கு முத்தம் செய்யாத 7000 பேரை கர்த்தர் எலியாவுக்காக வைத்தது உண்மை என்றால், சிஸ்டர், உங்க முழங்காலுக்காக கர்த்தர் ஆமென் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். பிரதர், உங்களுக்கான ஆட்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். பயப்படாதீங்க. எசபேலுடைய சத்தம் இன்றைக்கு கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். எசபேலின் சத்தத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, முதல் பார்த்தோம், ஆண்டவருக்கு முன்பாக எலியா சொல்றான். எலியா மீண்டும் கெபிக்குள் தங்கினான். போன வாரத்தில் பார்க்கும்போது சூறைச்செடிக்குள் அவன் தங்கினான். இந்த வாரம் கெபிக்குள்ள தங்கினதை பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவர் கெபியை விட்டு வெளியே அனுப்பி, எப்பா நீ போய் அபிஷேகம் பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை மற்றவனுக்கு கொடு. நல்லா கவனிங்க. இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்குன்னு வசனத்தை கேட்டிருக்கோம். உங்களுக்குள்ள இருக்கிற இச்சை இன்னொருத்தன் இச்சை உள்ளவனா மாற்றும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் இன்னொரு பரிசுத்தவனா மாற்றும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பிள்ளை அபிஷேகத்துக்குள்ள நடத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மனைவியை ரட்சிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் குடும்பத்தை ரட்சிக்கும். கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவர் சொல்ற, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இந்த 3 பேர் மேல வையி. ஒருவனை ஆசேகேலை வையி, அடுத்தது எலிசா மேல வையி, யெகூ மேல வையி. நான் அந்த எசபேலை தூக்குவேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. இப்ப நினைத்த காரியம் முடிப்பதற்கு எசபேல் இப்ப காரியத்துக்கு வரா பாருங்களேன். என்னது? 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1-2. இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேல் ஆகிய நாபோத்துக்கு
இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. யாருங்க? நாபோத், இஸ்ரேலினுடைய ஒரு மகன். அந்த நாபோத்துக்கிட்ட ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கணும், நல்ல திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், பதிலாக தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். 3ஆம் வசனம், நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. நல்ல ஒரு மனிதன் பாருங்களேன். முதல் மனிதன் எலியாவை இந்த யெசபேலின் நிமித்தமாய் ஒரு மகா பெரிய சோதனை வந்தது. எலியாவுக்கு யெசபேல் ஒரு பெரிய ஒரு சூனியக்காரியாக, ஒரு பொல்லாத ஒரு ராணியாக இருந்தால். ஆனால் 2வது நபரை நாம் பார்க்கிறோம், நாபோத். இந்த நாபோத் பாருங்க, இந்த நாபோத் யாருக்கு பக்கத்தில் இருக்கிறான்? இந்த ஆகாபனுடைய வீட்டுக்கு பக்கத்தில், இந்த அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு திராட்சை தோட்டத்தை சின்னதாக அவனுக்கு கிடைச்ச, அவங்க அப்பா காலத்தில் கிடைச்ச சுதந்திரத்தை அவன் சுதந்திரமாக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஒரு தோட்டம் போட்டு இருக்கிறான். ஆகாப் இதை பார்த்துட்டான். பார்த்தோன்னே திராட்சை தோட்டத்தை அவன் என்ன செய்ய கேட்குறான், கீரை தோட்டமாக மாற்றுவதுக்கு கேட்குறான். அப்போ இவன் சொல்கிறான், யோ இது என் தகப்பன் கொடுத்த எனக்கு சுதந்திரம், எங்கள் அப்பா சொத்து எனக்கு, எங்கள் அப்பாவுடைய உரிமை எனக்கு, இதை நான் உனக்கு கீரை கொள்ளையாக்கும்படிக்காக நான் கொடுக்க மாட்டேன். ஏன் பங்கு, ஏன் சுதந்திரம்? ஹலோ, இன்னைக்கு ஆவியானவங்களோட பேசுறாரு. உங்க பங்கு, உங்க சுதந்திரம், எவ்வளவு பெரிய யெசபேலுடைய சொத்துள்ளவன் வந்தாலும், உனக்கு கிரயம் கொடுத்தாலும் சரி, நீ உன் சுதந்திரத்தை விட்டுறாத. உன் சுதந்திரத்தை விட்டுறாத. உன் பிள்ளை உனக்கு ஒரு சுதந்திரம், உன் மனைவி உனக்கு கிடைத்த சுதந்திரம், உன் வீடு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். பிரதர், உங்க சுதந்திரம் என்ன தெரியுமா? உரிமையை விட்டுறாதீங்க. நீங்க நிறைய பேர் நாபோத்தினுடைய தோட்டத்தை அவன் சொல்றான், என் தோட்டத்தை நான் விட மாட்டேன். இன்னைக்கு சொல்லுங்க, சபை தேவன் கொடுத்த சுதந்திரம், உன் குடும்பம் தேவன் கொடுத்த சுதந்திரம். தைரியமா இருங்க. பயந்துட்டீங்களா? உன் பிள்ளை இன்னைக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், மனைவி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், புருஷன். எஸ் சார், இதெல்லாம் ஒரு சுதந்திரம். அவன் திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்குறேன்னு சொல்லி கேட்கிறவன் ராஜாவா இருக்கலாம். ஆனா கிடைச்சது எனக்கு தேவன் எனக்கு தந்த தகப்பனுடைய சுதந்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவன் பாருங்க, அந்த சுதந்திரத்தின் மேல எவ்வளோ அவன் அக்கறையா இருக்கிறான் பாருங்க. அதுலேயே ஆமீன் 1 ராஜாக்கள் 21:3 பாருங்க. ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, எனக்கு கணவன் ஒரு சுதந்திரமா தந்திருக்காரு. நான் ஒரு நாள் பிசாசுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். எங்க பையனை விட்டுட்டீங்களே, அவன் போக்கில் விட்டுட்டீங்க, அவன் சுதந்திரமா சுத்த விட்டுறாதீங்க. உன் குடும்பம் சுதந்திரமா சுத்த விட்டுறாதீங்க. அவன் கேட்பான், இந்த வீட்டில் எனக்கு சுதந்திரமே இல்லை, இந்த வீட்டில் வாழ்றதுக்கு எனக்கு சுதந்திரமே இல்லை. சார், இன்னைக்கு சொல்லுங்க, இந்த தோட்டம் கர்த்தர் தந்த திராட்சை தோட்டம், சபை ஒரு திராட்சை தோட்டம். இதை ஒரு நாள் சாத்தானுக்கு நான் ஒரு நாள் பணத்துக்கு விட்டு போட மாட்டேன். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? ஆமென். 4வது வசனத்தில் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலாகிய நாபோத் தன்னோடு சொன்ன காரியம் வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கான்? போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. ராஜா ரொம்ப கோபமா, ஆகாப் ராஜா வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டேங்கிறான், கட்டில் படுத்து தூங்கவும் அப்படி இங்கிட்டு அங்கிட்டு புரண்டு படுத்துட்டு இருக்கிறான். எதுக்கு தான் இப்போ ஒரு சின்ன ஒரு பொடியன் எங்கிட்ட வந்து இந்த இடத்த நான் கேட்கறேன் தரமாட்டேன்ட்டான். இன்னைக்கு சொல்லட்டுமா? பைபிள் சொல்லிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்களேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. என்னாகமம் 36:7. சோத்ரம். இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாது இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே, ஹல்லேலூயா, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னது? உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை, அந்த கோத்திர பிதாக்கள் கொடுத்த சுதந்திரத்தை நீ விட்டு அதை நிலை கொண்டிருன்னு அந்த வசனத்தில் உறுதியா இருக்கிறான். ஹல்லேலூயா.
அதனால தான் எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்களேன். அதிபதியானவன், எசேக்கியேல் 46:18, அதிபதியானவன் ஜனத்தை இடுக்கண் செய்து அவர்களின் சொந்தமானதற்கு அவர்களை புறம்பாக்கி அவருடைய சுதந்திரத்திலிருந்து ஒன்றும் எடுக்கல் ஆகாது. ஆண்டோடைய கட்டளை என்னது? இன்னொருடைய சுதந்திரத்தை நீ எடுக்கல் ஆகாதுன்னு ஆண்டோடைய கட்டளை. அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, அதிபதியா இருந்தாலும் சரி, என் ஜனத்தில் ஒருவன் தங்கள் சொந்தமானதற்கு புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படாதபடிக்கு அவன் தன் சொந்தத்திலே தன் குமாரருக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன். ஹலோ, சுதந்திரத்தை பிள்ளைக்கு கத்த தகப்பன் சுதந்திரத்தை பிள்ளைக்கு அப்பா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா வீட்டு சொத்து கத்த தந்தது, என் அம்மா வீட்டில் வந்த சொத்து கத்த தந்தது, எனக்கு கொடுத்த சுதந்திரம் தேவன் கொடுத்தது, என் பிள்ளை தேவன் கொடுத்த மனைவி எல்லாமே சுதந்திரம் தான். ஒரு நாளும் அடுத்தவனுக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பிசாசுக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆமென். இது அவர்களுக்கு சலிப்பா இருந்தது. யாருக்கு? ராஜாவுக்கு. உடனே இவன் எசபேல் என்ன செய்யறான்? ஆமென் ஆமென். 7ஆம் வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 21:7. அப்பொழுது அவன் மனைவியாக எசபேல் அவனை நோக்கி, நீ இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவல்லவா? நீ எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரு. இஸ்ரவேலன் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் நோக்கி கொடுப்பேன். 8ஆம் வசனம், அவன் நிருபத்தை கொடுத்து அவன் மூப்பர்களிடத்தில் கொண்டு கொடுத்து 9ஆம் வசனத்தை பாருங்க, இந்த நிருபத்தை கொண்டு கொடு, நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்பாக நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தார் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவனை சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். ஹலோ, இருக்கீங்களா? இவன் தன்னுடைய தோட்டத்தை சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு உபவாச ஜபத்தை நியமிக்கிறாளா? யாரு சொல்றது? யாரு? எசபேல் உபவாச ஜபம் பண்றா. ஹலோ, உபவாசம் பண்றான்னு சொல்லி நீ ஏமாந்துறாத. அந்த உபவாசத்துல யாரையோ உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் உன்னை நிறுத்தி வச்சிருக்கிறான். ஆமே, ஆவிக்குரிய போர்வையிலே துன்மார்க்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறான். ஆவிக்குரிய போர்வை ஜெபம் என்கிற போர்வையிலே இன்னைக்கு பிசாசு உன்னை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். பிரதர், உங்க மனசுல தோன்றது என்னது? இவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க தானே சார். உங்க கூட நிக்கிற கூட்டம் ஜெபிக்க அல்ல, உன்மேல் செய்யாத ஒரு தவற பழிசாட்டி உன்னை கொலை செய்வதற்கு கற்களை எடுத்து நிற்க வைத்திருக்கிறான். ஆனாலும் ஒரு கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு, நீதிபதி ஒரு கர்த்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் ஆவிக்குரியவங்க தான் நீ நினைச்சிட்டு இருந்தீங்களா? கிறிஸ்தவம் போய் எனக்கு மந்திரம் பண்ணிட்டான், கிறிஸ்தவன் எனக்கு விரோதமானட்டான். நீங்க நல்லா கவனிங்க, சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பொறாமைன்னு என்ன தெரிஞ்சிருக்கும், சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டின்னு என்ன தெரிஞ்சிருக்கும், சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் குறை சொல்றதுன்னு என்ன தெரிஞ்சிருக்கும். சர்ச்சுக்குள்ள வர்ற வரைக்கும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ற வரைக்கும் சண்டைனா தெரியாது. ஏதோ பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுவான், அவ்வளவுதான். ஆனா குழாய் சண்டையெல்லாம் வேற. ஆனா சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நீ ஈகோ, அங்கதாங்க கசப்பு உருவாகுது சபைக்குள்ள. ஹலோ, சபைக்குள்ள இருக்க உன்னை வேற மாதிரி பார்க்கறான், உன்னை பிடிக்காத ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். ஏங்க, உங்களுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா யெசபேலுடைய தந்திரம் ஒரு கூட்டத்தை எழுப்பி அந்த சுதந்திரக்கணும்னு நினைச்ச அந்த நாபோத்து அப்ராணியான ஒரு மனுஷன், என் சுதந்திரத்தை விட மாட்டேன்னு சொன்னவனுக்கு வீண் பழி சாட்சி அவன் மேல் கை நீட்டி குற்றப்படுத்தி அவனை கொலை செய்யணும் பார்க்கும்போது கர்த்தர் இறங்கி வந்தார். பிரதர், உன்னை குற்றப்படுத்தவன் பைபிள் எடுத்தவன் தான் உன்னை குற்றப்படுத்தியிருக்கான். உங்களை குறை சொன்னவன் பைபிள் எடுத்தவன் தான் குறை சொன்னான். ப்ராஃபஸி, இதுதான் உன் தீர்க்க தரிசனம். உன் பிள்ளையை குறை சொன்னது ஜெபிக்கிறவன் தான் குறை சொன்னான். உங்களுக்கு இப்ப கவலை என்ன தெரியுமா? அந்த ஊழியத்தை செஞ்ச அந்த அளவுக்கு ஆண்டருக்குள்ள இருந்தா அவன் போய் என் குடும்பத்தை குறை சொல்லிட்டானே. கவலைப்படாதீங்க, உங்களுடைய சுதந்திரம் பிள்ளை, உங்கள் சுதந்திரம் உங்கள் மனைவி, உங்கள் சுதந்திரம் உங்களுடைய வீடு. இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கல்லறினும் நின்ன அவங்க நடுவே நிறுத்தி உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது பைபிள் சொல்லுது 13ஆம் வசனத்தில் பாருங்க, அவனை சாகும்படி கல்லெறிந்து 14ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 21:14 யெசபேலுக்கு நாபோத் கல்லெறிந்து செத்தான் என்று கேள்வி சொல்லி அனுப்பினார்கள். கல்லெறிஞ்சு அவனை கொன்னே போட்டாங்க. 15ஆம் வசனம் பாருங்க, ஆமென் ஹல்லேலூயா. நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றால் 16ஆம் வசனம் ஆகாப்ட்ட போய் சொல்றான் செத்து போயிட்டான். 16ஆம் வசனம் பாருங்க, நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களான்னு இருக்கீங்களா? இவ்வளவுதான் சத்தமா? நான் சொல்லட்டுமா? தயவு செய்து இந்த சத்தியத்தை நீங்க கேட்கும் பொழுது ஜெபத்தோடு கேளுங்க.
யெசபேல் நினைத்தது நடந்தது உண்மைதான். நினைத்த காரியம் முடிந்தது. முடித்த யெசபேல், எந்த யெசபேல் நினைச்சாலோ அந்த யெசபேல் நினைச்சதை முடிச்சிட்டா. கவனிங்க, ஆனால் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்னதை கெபிக்குள்ள படுத்திருந்த போது, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல போறேன், உள்ள இருக்காத, நீ வெளியே வா. பிரதர், கம்பளி தலைக்கு போட்டு படுத்தது போதும், புறப்படுங்க, புறப்படுங்க. நிரபராதி சாகப்படுகிறான். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் 1000 குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுறான். இதுதான் உலகம். உலகத்தினுடைய நீதி. 1000 நிரபராதி தண்டிக்கப்படுகிறான், ஆனால் ஒரு குற்றவாளி விடுவிக்கப்படும் பொழுது இருதயம் தாங்கல. தம்பி, நீ நிரபராதி தான், ஆனால் உன் குடும்பமே உன்னை கல்ல தூக்கி நிற்குதா. கொன்னுட்டாங்க. ஒரு பாவம் செய்யாதவன் என் சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அப்பா கொடுத்த சொத்து. கண்ணு, ஆவியானவர் உன்னோட பேசுறார். உன் பிள்ளைக்காக, உன் மனைவிக்காக யாரோ நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், பிரதர், ஜபங்கிற போர்வையில் நிக்கிறியா? நிக்க வச்சது உபவாச ஜபத்தில் தான். ஆனா கொன்றது வேற யாரும் இல்ல, சபையினுடைய எல்டர்ஸ், மூப்பர்களை வச்சு கொள்றான் பிசாசு. யெசபேல் யார் அனுப்புறா? அந்நியர்கள் அல்ல, கர்த்தரை தூஷிச்சான்னு சொல்லி பேரும், இவன் தேவ நாமத்தை தூஷிச்சான்னு சொல்லி எல்டர்ஸ், மூப்பர்கள், தேவனை அறிந்தவர்களை கொண்டே கொள்றான். உங்களை குற்றப்படுத்தின குறை சொன்ன வேற யாரும் இல்லை பிரதர். ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம் நீங்க தவறு செஞ்சிருக்கலாம். ஆண்டவர்களை மன்னிச்சு அந்த சுதந்திரத்தை தந்த பிறகு ஜபங்கிற பொறுவில இவன் ஜெபிக்கத்தான் கூப்பிட்டான்னு நினைச்சு போய் நின்னுட்டான். நிருபத்தை எழுதி கொடுத்துட்டா. யெசபேல் கொல்றதுக்கு நிருபம்னா என்னதுங்க? இவன் எஃப்ஐஆர் காப்பி அவன் மேல ஃபைல் பண்ணி இந்த மாதிரி தேவனை தூஷிக்கிறதுக்கு தண்டனைன்னு ஆண்டவர் நியமத்தை கொடுத்திருக்கார். அந்த நியமத்தை வைத்து, அதனாலதான் மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி அந்த வேசித்தனத்தில் கையங்களும் பிடிக்கப்பட்டவரை கல்லெறிந்து கொள்ள வந்தா. பாத்தீங்களா, மோசேயினுடைய பிரமாணத்தில் வேசித்தனத்தில் கையங்களும் பிடிக்கப்பட்ட விபச்சாரம் பண்றவளை கண்டுட்டா கல்லெடுத்து கொள்ளுங்கிறது. அதே மாதிரிதான் தேவனை ஒருத்தனை தூஷிச்சுட்டா நிந்திச்சா கொல்லுன்னு தேவனுடைய பிரமாணம். இது தேவன் கொடுத்த சட்டம். ஹலோ, எந்த சட்டம் எங்க கொண்டது எதை யூஸ் பண்றான் பாருங்க. அம்மா, கவனிக்கிறீங்களா? எலியாவை கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறணும்னா, இன்னைக்கு சொல்றேன், அதே எலியாவை மீண்டும் கர்த்தர் அனுப்புறாரு. கை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை திஸ்பேனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று, நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்க போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிற, நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கினது, ஸ்தலத்தின் உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றான். கைகளை தட்டி ரிபானாபா ஷகனாபா உரபானா துடானாபா கமனாபா. எஸ், ஹல்லேலூயா. யாருக்குமே தெரியாது இவன் திராட்சை தோட்டம் ஆக்கணும், கீரை தோட்டம் மாற்றணும் சொன்னது ஆகாபுக்கும் யெசபேலுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மக்கள் நினைச்சது இவன் தூஷிச்சான்னு. ஆனா கர்த்தருக்கு தெரியும். எந்த எலியா பயந்து சிங்கக்கபில போய் ஒளிஞ்சானோ அதே சிங்கக்கபில வெளியே வந்த எலியா இப்ப நடந்து வந்து தீர்க்க தரிசனம் சொல்றான். என்ன சொல்றான்? ஆமென், நீ இன்றைக்கு நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்தில் உன்னுடைய ரத்தம் நாய்கள் நக்கும்ன்றான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அப்போ அவன் ஆகாப் சொல்றான், டேய், நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியே, என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை நீ செய்ய விட்டு போட்டாய். 21ஆம் வசனம், நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனே விடுபட்டவனையும் சங்கர்த்தி நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலின் பாவம் செய்தது நிமித்தமாய் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கு அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்று சொன்னான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இதே தான் நடந்தது.
என்ன நடந்தது நீங்கள் போய் பாருங்கள். எசபேலின் குறித்து கர்த்தர் சொன்னார், நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதிலே அருகே தின்னும். யாருடைய சரீரத்தை தின்னும்? எசபேலுடைய ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிற நாய் தின்னும், ஆகாயத்தை பற்றி தின்னும் எல்லாம் சொல்லி 25 வசனம் பாருங்க. தன் மனைவியாக எசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடி எல்லாம் அவன் நகர்களான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறானா? நீதியாய் நடந்த நாபோத்துக்காக எழும்பி நிற்கிறார். பிரதர், நீங்கள் நீதியாய் நடந்தால் கர்த்தர் உங்களுக்காக எழும்பி நிற்பார். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? அதனால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 9:12 இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார். அதனால் தான் 1 ராஜாக்கள் 21:19 பாருங்க, ஆமே, நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிற, நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தம் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே 22ஆம் அதிகாரம் எல்லாத்தையும் எடுத்துங்க. 1 ராஜாக்கள் 22 முடிஞ்சது. என்ன நடந்தது? எசபேலின் சாப்டர் முடியுது பாருங்க. 37 அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியா கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த இரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவிலே குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லி இந்த வார்த்தையின்படி நாய்களும் இரத்தத்தை நக்கினது. கைகளை தட்டி நாய்கள் இரத்தத்தை நக்கினதாம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் மத்தேயு 24:35 வானமும் பூமி ஒழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. எசபேலை ஆண்டவர் பாருங்க, ஆகாப் ராஜாவை என்ன செஞ்சீங்க? ரத்தம் நக்குச்சா நாய். அடுத்தது அதே ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை. ஆமீன். 9ஆம் அதிகாரம் 30 வசனத்தை பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 9:30. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அந்த எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு, எப்படி எசபேல் எப்படி வரா? 2 ராஜாக்கள் 9:10. எசபேல் இஸ்ரேலின் நிலத்தின் நாய்கள் தின்றும் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் எசபேல் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தான். யெகூ ஒளி முக வாசலில் வந்தபோது 31 அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிமரியும் சேமம் அடைந்தானே என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படி அவளை கீழே தள்ளினதினாலே அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் என்றால். 35 அவர்கள் அவளை அடக்கம் பண்ணுகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்காய்களையும் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. என்ன இருந்துதான்? காலு, தலைவோடு, உள்ளங்கை எல்லாமே, வேற ஒண்ணுமே இல்லையா? ஏன்? அத்தனையும் நாய்கள் தின்னது. 36ஆம் வசனம் பாருங்க. ஆமே, என்ன போட்டிருக்கீங்க? எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றான். அல்லேலூயா. 37 இன்னது எசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு எசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆகாபின் ரத்தத்தை நாய்கள் நக்கினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? எசபேல் ஆமென் என்னாச்சுங்க? அவளுடைய சரீரம் ஆமென் நிலத்துல தூக்கி எறியப்பட்டது. நாய்கள் எசபேலின் ரத்தம் ஆமென் மாம்சத்தை தின்றதாம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எந்த எசபேல் எலியாவை பயப்படுத்தினானோ அவளை கர்த்தர் நாபோத்துக்காக எலியாவிட்ட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். எசபேல் முடிந்தாள், எசபேல் அழிந்தாள். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் எந்த எசபேல் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலோ அவளை கர்த்தர் அழித்து போடுவார். அந்த எசபேல் தான் பிசாசின் அதிபதி. ஒரு நாள் ஆண்டவர் நரகத்தில் தள்ளப் போகிறார். ஒரு நாள் அவளுக்கு சிட்சையை கொடுக்க போகிறார். நாபோத்தை போல நாம் சுதந்திரத்துக்காக ஜெபிப்போம் என்றால் உங்கள் சுதந்திரம் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மனுஷன் கொள்ளலாம், ஆனால் ஆண்ட நியாயாதிபதி இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் நியாயத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். ஆண்டவருடைய வருகையில் நாம் செல்லும்படியாக எல்லா கண்களை மூடி ஒரு எலியாவுக்காக இறங்கி வந்த ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக எலியா பர்வதத்தில் நின்றதை போல இன்றைக்கு பர்வதத்துக்கு முன்பாக எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாமா?
ஏசப்பா உமக்கு நன்றி. எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடிக்கவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த நாய்கள் ஆண்டவரே ஆகாப்புடைய இரத்தத்தை நக்கினதா. எவ்வளவு நல்ல தேவன். யேசபேலுடைய சரீரத்தை நாய்கள் தின்றதா. இதுதான் நீதியுள்ள நியாய தீர்ப்பு. பிசாசும் குடும்பத்தை நீ தொடவே முடியாது. இயேசுவின் நாமத்தின் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை யேசபேலின் ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு முடிவு கட்ட போகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஏசப்பா இன்றைக்கு நீதியுள்ள நியாயாதிபதி. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற யேசபேல் பிசாசின் ஆவிக்கு முடிவு கட்ட வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தம் உள்ளவரே, இந்த கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். யேசபேலுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காய் ஸ்தோத்திரம். இனி அந்த யேசபேல் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. எழும்புகிற எல்லா ஆவிகளை நான் எதிர்த்து நிற்கிறேன். எலியா அவன் சோர்ந்து போய் குகைக்குள் இருந்த போது அவனை வெளியே கொண்டு வந்து நிறுத்தினதை போல நாங்கள் இனி குகைக்குள்ள அல்ல, நாங்கள் வெளியே புறப்பட்டு போகிறோம், சுதந்தரிக்க போகிறோம், ஜெயம் கொள்ள போகிறோம். ஆண்டவர் நாபோத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு, அந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டதை போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தை சுதந்திரத்தை விட்டு கொடுப்பதே இல்லை. எங்கள் நீதியுள்ள நியாயாதிபதி எங்களுக்கு நியாயம் தீர்ப்பீராக. நீரே நியாயம் தீர்ப்பீராக. மகிமையோடு இறங்கி வரப்போகிறேன். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆன்லைன் வாயிலாக கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.